ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு V3 Vlogs. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக்கெண்ட் எங்கடா போகலாம் அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி நம்ம கிட்ட இருக்க இடத்துக்கு தானே போயிட்டுருக்கோம், சரி இந்த வாட்டி ஒரு பெரிய லாங் ட்ரைவாக போகலாமே அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ண பிளேஸ் தான் ஜவ்வாது ஹில்ஸ். ஸோ நாங்கள் மார்னிங்கே வந்து இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏர்லி மார்னிங் ஒரு 4:30 கிட்டே நாங்கள் இங்கேருந்து கிளம்பணும் கைஸ். ஸோ அரௌண்டு எங்களுக்கு வந்து ஒரு 4 to 4.5 hours வந்து எங்களுக்கு இந்த ட்ராவல் வந்து இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து ஒரே ஸ்டெச்சில் போக முடியாதுன்றதுனால ஒரு 2-3 பிரேக் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு தான் போகணும். ஸோ அதனால் வந்து எங்களுக்கு அதை ரீச் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பட் மேப்பில் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 4.5 hours காட்டும் கைஸ். ஸோ நாங்கள் எடுத்துக்கிட்டது வந்து ஒரு 5 hours கிட்டே எடுத்துக்கிட்டோம் ட்ராவலுக்கு. பட் ஒர்த்தி தான். போகும்போது நல்ல சூப்பரான அட்மாஸ்பியர், எங்களுக்கு கிளைமேட்டுமே நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. அதே மாதிரி போகும்போது நல்ல மலைகள்லாம் சைடில் இருக்கும்போது பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படி நாங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு மலை மேலே வந்து ஒரு சின்ன சாப்பல் மாதிரி ஏதோ ஒரு சர்ச் இருந்துச்சு. சரி என்னது அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம் அந்த சைடில். ஸோ இந்த சர்ச்சுக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 ways இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா பைக்லேயே நம்ம போகலாம், மலையிலேயே ஏறி மேலே வர போகலாம். ஸோ இன்னொன்று வந்து ஸ்டேஸ். நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, சரி பைக்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த மலையை சுற்றி போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல சூப்பராக இருந்துச்சு கைஸ், நல்ல ஒரு ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நாங்கள் ஃபைனலி வந்து அந்த டாப் ஆஃப் த ஹில் மேலே ஏறிட்டோம். அங்கே மேலே பார்த்திங்கன்னா வியூஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு கைஸ். ஸோ ஃபுல்லாக க்ரீனரி, நல்லா நாங்கள் போன கிளைமேட்டுக்கு வந்து சூப்பராகவே இருந்துச்சு. அங்கே சுற்றி பார்க்கும்போது எல்லா மலையோடு சேர்ந்து அந்த க்ரீனரியும் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த வழியாக தான் நாங்கள் வந்தோம். ஸோ இது வந்து பெரிய ஸ்லோப், மலையிலேருந்து மேலே ஏறுறதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ட்ராக் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த ட்ராக் பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்லோப்ஸாக இருக்கும். அதில் வந்து நாங்கள் 2 பேர் வந்து வர முடியல. ஸோ நாங்கள் வந்து சிங்கிளாக தான் அங்கே கீழே இருந்து மேலே வண்டியை ஏற்றிட்டு வந்தோம். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு, ஏன்னா நாங்கள் இதுமாரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. பட் இறங்கும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு த்ரில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு கைஸ். ஸோ அது எப்படி சொல்கிறது தெரியல, பட் சூப்பராக இருந்துச்சு அந்த இதில் ஸ்லோப்ஸில் இறக்கும் போது. ஸோ இங்கேருந்து நாங்கள் மேலேருந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் கைஸ். அந்த சர்ச் வந்து சின்ன சாப்பல் தான். ஸோ அங்கேருந்து அதை நாங்கள் அந்த வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து நாங்கள் கொஞ்சம் வீடியோஸ், சம் ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு, சரி ஓகே நம்ம அடுத்தது வந்து ஜவ்வாது ஹில்ஸ்க்கு தானே வந்தோம், ஸோ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம் கைஸ். நாங்கள் வந்து ஜவ்வாது ஹில்ஸ் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கைஸ். ஸோ இந்த மலையில் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பெண்டுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து மலை ஏறுற எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ எல்லாமே எங்களுக்கு வந்து இப்போ தான் ஒன்றும் பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. 2 சைடுமே மரம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நடுவில் சின்ன ரோடு, அந்த ரோடு வந்து ஒவ்வொரு கர்வுக்குமே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆப்போசிட்லேயும் அந்த அளவுக்கு வண்டி எதுவுமே வரல. நாங்கள் போன டைம் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து அந்த ரைடை சூப்பர் கூலாக நாங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். எங்களுக்கு அந்த சைடில் 2 சைடுமே மரங்கள் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த ட்ரிப்பில் ஃபுல்லாகவே எங்களுக்கு ஒரு மாதிரி சில்னஸ் தான் இருந்துச்சு. மோஸ்ட்லி மலையில் ஏறும்போதே நம்மளுக்கு வந்து அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளைமேட் வந்து சில்லாக தான் இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் இது ஃபுல்லாகவே வந்து ட்ரீஸால் கவர் ஆகிருக்கனால எங்களுக்கு வந்து அந்த சன்லைட்டே எங்கள் மேலே அவ்வளோவா படவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி எங்களுக்கு அந்த பெண்டில் ஒவ்வொரு பெண்டிலையும் போகும்போது சூப்பராக இருந்துச்சு. அந்த கர்வ்ஸ் ஒவ்வொன்றுத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கேருந்து பார்க்கும்போது அந்த மவுண்டைன் வியூவோடு சேர்ந்து அந்த கர்வும் வந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஸோ நாங்களும் வந்து என்ன பண்ணோம், ஒரு சின்ன எட்ஜு ஒன்று கிடச்சிச்சு. ஸோ அந்த எட்ஜில் நின்று நாங்களுமே சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கோம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டோம், சரி கிளம்பிட்டோம் பீமன் ஃபால்ஸை நோக்கி. ஸோ இந்த பீமன் ஃபால்ஸுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா கீழே இருந்ததோட மேலே வந்து நாங்கள் போக அந்த கர்வ்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப ஷார்ட் டைமில், அதே மாதிரி ரொம்ப கர்வியாக, ரொம்ப லென்த்தியாக அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. ஸோ நாங்கள் அந்த ஒவ்வொரு கர்வ்லையுமே போகும்போது நாங்கள் வந்து அவ்வளோ சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை போனோம். சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை. ஸோ இன்றைக்கி அது மாதிரி நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி போகும்போது எங்களுக்கு அந்த ஹாப்பினஸை நாங்கள் எப்படி சொல்கிறதுனே தெரியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு கைஸ். ஃப்ரெண்ட்ஸோடலாம் போகிறீங்க அப்படின்னா இந்த ஜவ்வாது ஹில்ஸ் வந்து சூப்பர் ஸ்பாட். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு லாங் ரைடு நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஜவ்வாது ஹில்ஸுக்கு போகலாம் கைஸ். ஃபைனலி நம்ம பீமன் ஃபால்ஸை ரீச் பண்ணியாச்சு கைஸ். ஸோ இந்த பீமன் ஃபால்ஸில் வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈச் பர்சனுக்கு வந்து 30 rupees கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி பைக்குக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 10 rupees, அதேமாதிரி 4 வீலருக்கு வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பீமன் ஃபால்ஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 6 o'clockலேருந்து ஈவினிங் வந்து 6 o'clock வரை
இது வந்து நம்மளுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு இங்கே கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். பீமன் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் நடக்கிற மாதிரி தான் இருக்கும் கைஸ். ஸோ ரொம்ப ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. ஸோ நம்ம கொஞ்சம் தூரம் கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பீமன் ஃபால்ஸ் வந்து இருக்குது. ஸோ நாங்கள் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜு கீழே தண்ணிலாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு ஸோ அப்படியே போயிட்டே இருந்தோம். பீமன் ஃபால்ஸ் வரதுக்கு எது கரெக்டான டைம்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டு ஜான். ஸோ செப்டம்பர்லேருந்து ஜான் வரை தான் வந்து அங்கே வாட்டர் ஃப்ளோ வந்து சூப்பராக இருக்கும் கைஸ். ஸோ நாங்கள் போன டைமில் வந்து வாட்டர் ஃப்ளோ அந்த அளவுக்கு இல்லை. ஸோ நீங்கள் போகிறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செப்டம்பர் டு ஜானில் போனீங்கன்னா நல்லாவே வாட்டர் ஃப்ளோ இருக்கும். ஏன்னா இந்த மான்சூன் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே வந்து வாட்டர் ஃப்ளோ வந்து நல்லாவே இருக்கும் கைஸ். ஸோ நாங்கள் போன டைமில் வந்து அந்தளவுக்கு வாட்டர் ஃப்ளோ இல்லை, பட் இருந்துச்சு, ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் போகும்போது கரெக்டாக பிளான் பண்ணி போங்க கைஸ். நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வாட்டர் ஃப்ளோ இல்லை, பட் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வியூ வந்து பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதனால் என்ன பண்ணுவோம், அங்கே இருந்து சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பட் நாங்கள் போனது வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வாட்டர் ஃப்ளோ நிறைய இருக்கும், நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போனோம். பட் அங்கே பார்க்கும்போது கொஞ்சம் தான் தண்ணி வந்துட்டு இருந்துச்சு கைஸ். ஸோ அங்கேயே நிறைய ஃபேமிலிஸ் வந்து அதுலேயுமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எங்களுக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லாதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அங்கே வந்து நம்ம கிளம்பிட்டோம். அந்த பீமன் ஃபால்ஸில் வந்து கொஞ்சம் மேலே ஏறுற மாதிரி இருந்துச்சு கைஸ். ஸோ அங்கே ஏறி பார்க்கும்போது ஒரு ஃபால்ஸ்லேருந்து நல்லாவே தண்ணி சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சு. என்னடா போய் பக்கத்தில் போய் பார்க்கலான்னு பார்த்தா இப்படி ஒரு வியூ கிடச்சிச்சு கைஸ். பட் என்ன அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களை வந்து அந்த சைடில் அலோவ் பண்ணலாம். ஏன்னா அது ரொம்ப ஸ்லோப்ஸாக இருந்தனால மேலேருந்து கீழே இறங்க முடியாது. ஸோ அதனால் எங்களை வந்து அலோவ் பண்ணல. அந்த இடத்துல கயிறு கட்டி வச்சுட்டாங்க கைஸ். பட் நீங்கள் இந்த வியூவை பாருங்கள், எவ்வளோ சூப்பரான ஒரு வியூ. என்ன தான் பீமன் ஃபால்ஸில் தண்ணி இல்லைனாலும் கைஸ், நாங்கள் வந்து மார்னிங் எழுந்துச்சி இந்த 225 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த இடத்துக்கு வந்தது வந்து ஒர்த்து தான். ஏன் கேட்டிங்கன்னா அந்த ஜபாத் ஹில்ஸில் வந்து வரும்போதே அந்த வியூஸ், அப்புறம் அந்த சில்னஸ், அந்த ஒவ்வொரு கர்வ்ஸுமே எங்களை அவ்வளோ சூப்பராக வந்து எங்களை என்ஜாய் பண்ண வச்சிச்சு கைஸ். அதனால் கைஸ் இந்த ட்ரிப்பு வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒர்த்து தான், என்ன தான் இங்கே தண்ணி இல்லைனாலும். அவ்வளோதான் கைஸ், இந்த வியூவை நாங்கள் பார்த்துட்டு இதோட இந்த இடத்துலேருந்து நாங்கள் கிளம்புறோம். ஸோ இந்த டே வந்து எங்களுக்கு சூப்பராகவே நடந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இந்த குட் மெமரிஸோடு நாங்கள் இந்த இடத்த விட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஜபாத் ஹில்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான ஸ்பாட். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள் ஒரு டைம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க. ஃப்ரெண்ட்ஸோடு வரதுக்கு இது அருமையான ஸ்பாட் கைஸ். ஸோ இந்த பீமன் ஃபால்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த ஜபாத் ஹில்ஸில் வந்து நிறைய ஃபால்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் வந்தது வந்து பீமன் ஃபால்ஸ். ஸோ இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபால்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது மாதிரி ஒரு சூப்பரான இடம் வந்து எங்கேயுமே கிடையாது கைஸ். ஸோ அவ்வளோ அருமையான ஒரு சூப்பர் ஸ்பாட். தேங்க்யூ கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.